ஐயோ டார்லிங் உண்மையா தான் நான் சொல்றேன், உண்மையா அவ எழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொலாவுறாங்க. இவ என்னன்னா, ஐயோ செல்லம் நீ கவலையே படாத, அவ எழுந்துக்கவே மாட்டா, நீ வந்துட்டு ஏதோ ஒரு பயத்துல இருக்க, ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்க, உனக்கு அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் தெரியுது, மற்றபடி ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இவ வந்துட்டு இங்க இருக்க கட்டில் சோஃபா மாதிரி தான் அவளும் ஒரு பொருள் மாதிரி கிடக்குறாளே தவிர அவளுக்கு கண்டிப்பா இப்போதைக்கு சுயநினைவு வரவே போறதில்லை அப்படின்னு சொல்றான். சோ நீ இதை பத்திலாம் எதோ பத்தியும் கவலையே படாத, அவ இப்படி இருந்தானா கூட போதும், இந்த எல்லா சொத்தையும் நம்ம அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். இது எல்லாமே ஹீரோயினோட காதுக்கு விழுது. இப்பதான் அவளோட விரல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அசைய ஆரம்பிக்குது. மறுபடியும் இவ பாக்குறா. பார்த்த உடனே ஐயோ பாரு பாரு அவளோட விரலெல்லாம் அசையுது அப்படின்னு மறுபடியும் கத்துறா. இது பாரு, நீ எதையோ யோசித்து கண்டபடி உளறிட்டு இருக்க, அதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றான். கொஞ்சமா கடுப்பாயிடுறான். அடிச்சா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, கம்மில் ஒரு வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து காண்டா கிளம்பி போயிடுறான். இவளுக்கு மட்டும் நல்லாவே தெரியுது இவளுக்கு கான்சியஸ் வந்துருச்சு அப்படின்றது. நீ யாரும் வேணா ஏமாத்தலாம், என்ன உன்னால ஏமாத்தவே முடியாது, கண்டிப்பா வந்து நான் கண்டுபிடிப்பேன், நீ வந்து கண்ணை முழிச்சிட்டியா இல்லையான்னு சொல்லிட்டு, எவ்வளவு நாள் உன்னால நடிக்க முடியும் என்கிட்ட, கண்டிப்பா நடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பல ஹீரோயின் கண்ணத்திலேயே ஒன்று வைக்கிறா. அது மட்டும் இல்லாமல் கழுத்தை பிடிச்சி நரிக்கிறா, என்னென்னவோ பண்ணி பார்க்குறா. ஆனால் ஹீரோயினுக்கு உண்மையாகவே வந்துட்டு அவள் கை காலெல்லாம் அசைக்க முடியல இல்லையா, அவள் அப்படியே தான் படுத்துட்டு இருக்கா. இருக்கட்டும், ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எனக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எழுந்து போறா. அதோட கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பொறுமையாக கண்ணை திறக்கிறா. அவளுக்கு நல்லாவே புரியுது இவ எதுக்காக என்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறா, இவ யாரு, கண்டிப்பாக என் புருஷன்கிட்ட இதெல்லாம் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவ பிளான் பண்ணுறா. பொறுமையாக எழுந்துக்க ட்ரை பண்ணுறா. ஒரு வருஷமா படுத்த படுக்கையாக இருக்க அவங்களால டக்குன்னு எழுந்து நடக்க முடியாது இல்லையா, அதனால கீழே விழுந்து வாரி எப்படி அப்படியோ நவுந்து பொறுமையா எழுந்து நடந்து போறா. இங்க அதே நேரத்துக்கு புருஷங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கள்ள காதலி கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பாரு, நீ என்ன சந்தோஷப்படுத்துறதை விட்டுட்டு நீ எதுக்கு இதெல்லாம் தலை மேல ஏத்து போட்டுக்கிட்டு இருக்க, நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ சாக கூடாது, அவ போன மாதிரி கடந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவ நமக்கு உயிரோடு இருக்கணும், அப்ப மட்டும்தான் நம்மளால நம்ம நினைச்சது எல்லாத்தையும் சாதிக்க முடியும், இந்த மொத்த சொத்தையும் அந்த கம்பெனியையும் ஆட்டைய போட முடியும் அப்படின்னு சொல்றான். ஆனால் எனக்கு அவள் இங்கே இருக்கிறதே பிடிக்கல, எனக்கு எப்படா அவளை கொல்லணும்னு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்னி சொல்றா. கண்டத்தை பற்றிலாம் பேசாத, இப்போ எனக்கு ரொமான்ஸ் மூடு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் மொத்தமும் கேட்டுடுறா, இதை எல்லாத்தையுமே பார்த்துடுறா. அவ்வளோதான், அவள் மனசு சுக்குநூற உடஞ்சி போயிடுது. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா கோமால இருந்துட்டு இப்போதான் எழுந்துக்கும் போது புருஷங்காரன் இப்படி இருந்தான்னா எந்த ஒரு பொண்டாட்டி தான் வந்துட்டு தாங்கிக்க முடியும்.